இன்றைக்கி அன்னாபிஷேகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு கிளம்புனேன். இந்த புடவை தான் நான் வந்து கோவிலுக்கு கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புடவை வந்து எனக்கு கல்யாண புடவை, இல்லை ஃபங்க்ஷனுக்கு பண்ண புடவை, இல்லை வந்து அம்மா புடவை, எவ்வளோ புடவை இருந்தாலும், எவ்வளோ காஸ்ட்லியான புடவை இருந்தாலும் இதுதான் என்னோடய ஃபேவரட் புடவை. அது ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் வந்து அம்பாலோட புடவை எல்லாம் ஆக்ஷனில் கொடுப்பாங்கள்ல, அப்போ வந்து வாங்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் அது வாங்கவே முடியல. ரொம்ப நாளாக வந்து வாங்கவே முடியல. ஒரு நாள் வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி வந்து செம்ம மழை, பயங்கரமான மழை. அப்போ வந்து ஆக்ஷனில் இந்த புடவை எடுத்து வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ரொம்ப கூட்டமும் இல்லை. இந்த புடவையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வந்து இது கற்பகாம்பால் கட்டியிருந்த புடவை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் வந்து அந்த புடவை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். அது கட்டவே இல்லை, அப்படியே நான் வந்து வச்சுருந்தேன். என்றைக்காவது ஒரு நாள் கட்டலாம் அப்படின்னு சொல்லி. சரி, இன்றைக்கி வந்து எனக்கு மனசுக்கு தோணுச்சு இந்த புடவையை வந்து கட்டிட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து ஈவினிங் அன்னாபிஷேகம் பார்க்குறதுக்காக என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க திருவள்ளிதாயம் பாடி சிவன் கோவில் தான் போனேன். பயங்கரமான கூட்டம். அந்த புடவை கட்டிட்டு போனதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் சாமியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல கூட்டம் இருந்தாலுமே ரொம்ப நல்லா சாமியை பார்த்துட்டு வந்தேன். ஒரு அழகாக சாரீ கட்டிட்டு போய் சாமியை பார்க்குறதே ஒரு சந்தோஷம்தான்.